நமஸ்காரம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஆம், அண்டங்களிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த அப்பன் அம்மையின் நிலையும், இந்த புவியில் நம்மை பெற்றெடுத்த அம்மை அப்பனின் நிலையும் ஒன்றுதான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளை எல்லாம் படித்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. யுஎஸ், ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கும் போயிடுறாங்க. அதாவது கண்டங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயே தங்கி அங்கேயே அவர்களுக்கு என்ன க்ரீன் கார்டு அப்படின்றதையும் அந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்ற அந்த குடியுரிமையையும் வாங்கிக்கிட்டு தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைமையில்தான் அண்டங்கள் தாண்டி வந்திருக்கும் இந்த ஆத்மாவும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம் எங்கிருந்து வந்தோம், அதாவது கண்ணதாசன் பாடுவார், வந்தது எங்கே தெரியும் போவது தெரியாதுன்னு. வந்த இடமும் போக வேண்டிய இடமும் ஒரே இடம்தான். ஆனால் நாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பிள்ளைகளைப் போல மேலும் மேலும் தவறுகளை செய்து நல்வினை தீவினை என்ற 2 வினைகளை சேர்த்து கொண்டு நாம் இங்கேயே சுழன்று கொண்டிருக்கிறோம். அதாவது உண்மையான அப்பனையும் அம்மையையும் மறந்து இங்கேயே இந்த புவியில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த அம்மை அப்பனை அடைவதற்காக, முக்தி நிலை அடைவதற்காக நாம் நல்வினையும் தீவினையும் இன்றி ஒரு பூஜ்ய நிலைக்கு, அதாவது பூஜ்யம்தான் என்றுமே மதிப்பற்றது. ஆனால் எண்களோடு சேர்க்கும் போது தான் அதற்கு மதிப்பு. ஆனால் அது தனித்து இயங்கும் போது பூஜ்யம்தான் அதற்கு மதிப்பில்லாதது. அந்த நிலையை நாம் அடைந்து அந்த அப்பனையும் அம்மையும், உண்மையான அப்பனையும் அம்மையையும் அடைந்து முக்தி அடைவோமாக. நன்றி, நமஸ்காரம்.